ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் Praneeth மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் சென்சரி இன்டிகிரேஷன் தெரப்பி பார்ட் 2 பார்க்கலாங்க. பார்ட் 1 ஆல்ரெடி போட்டு இது பார்ட் 2 வீடியோ. இந்த பார்ட் 2 வீடியோவில் நான் பபிள்ஸ் ஊதுறது தான் காமிக்க போகிறேன். பபிள்ஸ் ஊதுறதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ஆட்டிசம் குழந்தைக்கு பபிள்ஸ் ஊத வைக்கிறதுனாலையும் நம்ம ஊதி அந்த குழந்தைங்க பிடிக்க வைக்கிறதுலையும் இருக்கிற பெனிஃபிட்ஸ் பற்றியும் அதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் நான் என் குழந்தைக்கு பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான மாம் கேர், பேபி கேர், வெயிட் லாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பபிள்ஸ் ஊதுறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் தாங்க. ஒரு ஆட்டிசம் குழந்தைக்கு நம்மளால் கொண்டு வர முடியாத விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் தான் நம்மளால் கொண்டு வர முடியாது. அவங்களோட மைண்டு ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு போயிட்டே இருக்கும். எந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடிட்டே இருப்பாங்க. ஏதாவது செல்ஃப் டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, செல்ஃப் லாஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பொருளை கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பொருளுக்கு உண்டான வேலையை செய்ய மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி பபிள்ஸ் ஊதுறது மூலயமா அவங்களோட கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியுங்க. எல்லா ஆக்குபேஷனல் தெரப்பி சென்டர்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வீட்டில் பபிள்ஸ் ஊதி காமிங்க, பபிள்ஸ் ஊதி விளையாட வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிரணீத்துக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 4 months ஆச்சு. நான் போன ஃபஸ்ட் மந்த்தே இந்த பபிள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. நீங்கள் பபிள்ஸ் ஊதி காமிச்சு உங்கள் குழந்தைய பிடிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டாக பபிள்ஸ் ஊதும்போது பிரணீத் ஒரு பபிள் கூட பிடிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு தனியாக பேசிட்டு தனியாக டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தான். ஒரு பபிள் கூட பிரணீத் பிடிக்கவே இல்லைங்க. இப்போ 4 months ஆயிடுச்சு. டெய்லியும் நான் தெரப்பி சென்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 minutes 15 minutes ஆகுது பபிள்ஸ் ஊதுவேன். இப்போ பபிள்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அதில் பபிள்ஸே வர்றதில்லைங்க. மேலே இருக்கிற லிக்விடில் நல்லா பபிள்ஸ் வருது. பாதிக்கு கீழே போக போக அதில் 1 பபிள் 2 பபிள் தான் வருது. இப்போது இது நான் வாங்கிட்டு வந்த பாட்டிலில் இப்போ பாதிக்கு கீழே போயிடுச்சு. அதனால் சரியாக பபிள் வரமாட்டேங்குது. அந்த 1 பபிள் 2 பபிள் வந்தால் கூட அதில் கூட அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். ஃபஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா நிறைய பபிள்ஸ் வரும் ஃபஸ்ட்டு பார்ட்டில். அதில் நிறைய பபிள்ஸ் ஊதும்போது இதை விட குழந்தைங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிரும். எல்லா பபிள்ஸையும் பிடிப்பாங்க. உங்கள் வீட்டில் ஆட்டிசம் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சென்சரி இன்டிகிரேஷன் தெரப்பியில் இந்த பபிள்ஸ் ஊதுறதும் ஒரு பார்ட் தான். நீங்கள் பபிள்ஸை ஊதி காமிங்க. உங்கள் குழந்தை அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சு அந்த பபிள்ஸை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் உங்கள் குழந்தையோட கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் குழந்தையோட சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் இந்த பபிள்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துல உங்கள் குழந்தைய உங்களுக்கு முன்னாடி உட்கார வச்சு உங்கள் குழந்தைக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் உட்காந்து பபிள்ஸை ஊதி அந்த குழந்தைய பிடிக்க வைக்கணும். இதில் உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அவங்க என்கேஜ்டாக வேறு எதுலேயும் யோசிக்காமல் அந்த பபிள்ஸை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி பிடிப்பாங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த பபிள்ஸ் பிடிக்கிறதுல. மறக்காமல் உங்கள் குழந்தைக்கு இந்த பபிள்ஸ் தெரப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.